முத்தழகு. முத்தழகில் டாக்டர் வந்து சொல்கிறாரு, இந்த கூலாகவும் ட்ரெஸ்ஸாகவும் இருந்தாங்கன்னா முத்தழகு உடம்பு நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்ட உடனே திலகா அவங்க அப்பாவும் அவங்க மருதுவும் அழுகுறாங்க. அழுது இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது முத்தழகுக்கு திலகா ஏதோ ஜூஸோ ஏதோ கொடுத்துட்ருக்குறாங்க. குடின்னு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போது இவ வரா, தனம் வந்துடுறா. தனம் குழந்தையோட வரா. குழந்தைய பார்த்துட்ட உடனே முத்தழகு எழுந்து என்னதான் மறந்தாலும் அவள் பெத்த குழந்தை, அவள் இத்தனை நாள் வளர்த்த குழந்தை இல்லையா, அந்த குழந்தை அவளை பார்த்து சிரிக்குது, நல்லா கலகலன்னு சிரிக்குது. சிரிக்கும்போது இவ்வளோ எழுந்து வரா. முத்தழகு என்ன பண்ணுற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு, இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வெளியில் இருக்கிற பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. முத்தழகுக்கு நினைவு திரும்புது. குழந்தைய பார்த்த உடனே எப்படி நினைவு திரும்பாமல் இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அவன் கேட்குறா, யார் இந்த குழந்தை, உன்னுடைய குழந்தைய அக்கா அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு தனத்துக்கு தூக்கி வாரி போடுது. என்ன முத்தழகு அப்படின்னு கேட்குறா. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கிறான், அழகாக இருக்குது, என்னை பார்த்தா என்னவோ என் மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு இவன் முத்தழகு சொல்கிறா. உடனே திலகா வந்து, நீ போம்மா, பக்கத்து வாட்டில் இருக்கிற பொண்ணுமா இது, அப்பப்போ எங்கேயாவது வந்துடும் இது, நீ போ, அவள் புருஷனுக்கு ஏதோ உடம்பு சரியா இல்லையா, போன்னு அவளை துரத்தி விட்டுட்டு முத்தழகு கொண்டு வந்து படுக்க வச்சுட்டோன்னே இப்போ தனம் வெளியில் வரா. பூமிகிட்ட சொல்கிறா. பூமி ரொம்ப அழுகுறான். இவளை பார்த்த உடனே இப்படி ஒரு நினைவை வரும் நான் நினைக்கவே இல்லை தம்பி, எப்படி ஆயிட்டாங்க, பெத்த குழந்தைய கூட அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு என்ன யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்லும்போது நான் நம்பவே இல்லை, ஆனால் இதை பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு நனவு திரும்பிடும் நினச்சேன், ஆனால் அதுவும் பொய்யாயிடுச்சு. குழந்தை எப்படி சிரித்தான், அவனுக்கு ஞாபகம் இருக்குது அவங்க அம்மாவை அப்படின்னு பூமி சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி, அவங்களுக்கு நனவு வர வரல நான் இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு தனம் சொல்கிறா. அப்போ திலக அவசரமாக ஓடியாந்து, உங்களை யார் இங்கே வர சொன்னது, எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறா. முத்தழகு என் மனைவிங்க, அவளை நான் பார்க்கறதுக்காக நான் வருவேன் அப்படின்றா. போதுங்க, உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை அவளுக்கு போதும், எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அத்தனையும் கஷ்டப்பட்டுட்டா, அவள் கல்யாண வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேற்பட்டு அவள் முத்தழகு என்னுடைய பொண்ணாகவே இருந்துட்டு போதும், நீங்கள் போங்க, என்ன கல்யாணம் பண்ணின்னு அவள் என்ன சந்தோஷப்பட்டா அப்படின்றா. அவன் பூமிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. பூமி சொல்கிறான், அவள் என் மனைவிக்கு குழந்தையும் அம்மாவையும் பிரிக்காதீங்க, அது பெரிய பாவம், அவன் குழந்தைக்கு என்ன வேணாலும் உங்கள் வீட்டில் நான் எல்லா வசதியும் செய்து தரேன், குழந்தை உங்களோட இருக்கட்டும் அப்படின்னு முத்தழகு சொல்கிறான். பூமி சொல்கிறான். ஆனால் திலகா ஒத்துக்கவே இல்லை. போதுண்டா சாமி, போதும், உங்களோட உறவு வச்சுக்கிட்டு முத்தழகு பட்ட பாடெல்லாம் போதும், இந்த குழந்தை பொறுப்பு வேற எனக்கா அப்படின்றா. என்னங்க அது உங்கள் வாரிசு இல்லையா? வாரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தான் அஞ்சலின்ற ஊர் மெச்சத்துக்காக ஒரு பேத்தி அங்கே வச்சிட்ருக்கிறீங்க, ஒரு எக்ஸ்ட்ராவாக இந்த குழந்தைய நான் வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு அவள் திலகா சொல்லிட்ட உடனே பூமி சொல்கிறான், 7 ஜென்மம் ஆனாலும் அவளுக்கு நினைவு திரும்புகிற வரலும் நான் காத்துன்னு இருக்கிறேங்க, ஆனால் குழந்தையும் அம்மாவையும் பிரிக்காதீங்க, ஒருவேளை அவளுக்கு நினைவு தெரிஞ்சால் கூட குழந்தையோடு நாம் இருந்தேன்ற ஒரு திருப்தி இருக்கட்டும், எந்த திருப்தியும் வேண்டாம் அப்படின்ட்டு அவள் குழந்தைய கொடுக்கறதுக்கு போகிறான். அவள் வாங்கவே இல்லை. ஒரு பெரிய நமஸ்காரம் போட்டுட்டு, நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுங்க, அவள் கல்யாணம் ஆகாத முத்தழகாகவே என்னோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். பூமியால் ஒன்றுமே செய்ய முடியல. அவன் அப்படியே திகைச்சு போயிடுறா. அவளும் அழுகுறா. குழந்தைய தனம் வாங்கிட்டா. அதான் சொல்கிறேங்களே, இது கதை வேறு பக்கம் வேறு கதைக்களமாக விரிஞ்சிடுச்சு. நல்லா இருக்குது.